ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். இன்றைக்கி வீட்டுக்கு வீடு வாசப்படி இல்லை, ஃபுல்லாக வந்து பல்லவியோட ஃபேமிலி பற்றி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ பல்லவியோட அப்பா, அர்ஜுனோட அப்பா ரெண்டு பேரும் வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி. அதுக்கப்புறம் பிஸ்னஸில் ஒரு ப்ராப்ளம்லாம் ரெண்டு பேரும் செப்பரேட் ஆகுறாங்க. ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அர்ஜுன் ஃபேமிலியில் மிச்சம் வைக்கிற ஒரு டெண்டர் தான் வந்து இவங்களுக்கு கிடைக்குது. பல்லவி பார்த்தீங்கன்னா ஃபாரின்லாம் போய் படிச்சிருக்காங்களாம் பிஸ்னஸ் பற்றி. ஸோ அவ்வளோ படித்து இங்கே வந்து இவ்வளோ கீழ்த்தனமான வேலை பார்க்குறாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க பிஸ்னஸில் என்ட்ரி கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டெண்டரும் இது தான். அந்த ஃபர்ஸ்ட் டெண்டர்லேயே மிகப்பெரிய பித்தலாட்டம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்படியாச்சும் தோக்கடிச்சு அந்த டெண்டர் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆணவத்தில் இருந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அர்ஜுனோட ஃபேமிலிக்கே அவங்க வீட்டு வேலைக்காரி வச்சு ஏதோ அந்த ஃபைலை மாற்றி வைக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இவங்களுக்கு தெரியாமல் ஃபைலையும் சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ அந்த எந்த ஃபைலை சப்மிட் பண்ணணுமோ அந்த ஃபைலை அங்கே வீட்டில் பார்வதி பார்த்துறாங்க. பார்வதிக்கு டிரைவிங் தெரியல, பட் ஆனால் டிரைவ் பண்ணிட்டு ஒரு வழியே வந்துடுறாங்க. அந்த டைமில் இங்கே ஓப்பன் பண்ணி பார்த்துறாங்க ஃபைல், அந்த லஞ்சமும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இப்படியும் இந்த டெண்டர் அர்ஜுனுக்கு தான் போகும். பார்வதி வந்து கொடுத்துருவாங்க நான் நம்புறேன். பட் ஆனால் டிரைவ் பண்ணிட்டு வரும்போது அடிக்கடி வந்து அந்த டோர் லாக் ஏதோ காமிச்சிட்டே தாங்க அது இருக்குது. அந்த சிக்னல் எதுக்காக காமிக்கணும்னு எனக்கு புரியல. உங்களுக்கு எதுவும் புரிஞ்ச மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு தான் டிரைவிங்கே தெரியுதுன்னு சொன்னாங்க. எப்படி அவ்வளோ பர்ஃபெக்டாக டிரைவ் பண்ணிட்டு வந்தாங்கன்னு தெரியல. அதில் எதுவும் பிரச்சனை இருக்கா, அதனால எதுவும் சிக்கல்கள் வரப்போதான்னு நமக்கு தெரியல. நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் எபிசோட் பார்த்தீங்களா? பட் இருந்தாலும் அர்ஜுனோட ஆக்டிங் மாசாக இருந்துச்சு. உடைய கருத்துக்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.